Hi friends, welcome to Basic Samayal. இன்னைக்கு மஷ்ரூமை வச்சு ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோம். இது இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த சைட் டிஷ் மஷ்ரூம் குழம்பு. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி பூ, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும் இந்த சைட் டிஷ். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக செஞ்சிடலாம், சிம்பிளாக குயிக்காக பண்ணிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இதில் இஞ்சி பூண்டு தட்டி போட்டுக்கலாம். அரைச்சி போட்டதை விட இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். இதில் ஒரு 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு சின்ன சைஸ் இஞ்சி எடுத்திருக்கேன். இதை நல்லா தட்டிட்டு இதில் போட்டிருக்கேன். இதை போட்டதும் நல்லா இதையும் ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், பெரிய சைஸ் தக்காளி. இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வேகிறதுக்காக நான் ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. உப்பு சேர்த்து வதக்கணும்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்துடும், அதனால தான் நம்ம உப்பு சேர்க்குறோம். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. இதில் காளான் ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காளான் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், காளானில் கொஞ்சமாக தண்ணி விட்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காளானை நல்லா மஞ்சள் தூள் போட்டு அந்த தண்ணியில் நம்ம ஊற போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துடணும். அப்போ தான் அதில் உள்ள மண் இதெல்லாம் போகும். அது எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோ போடுறேன் சீக்கிரமாகவே. இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நான் மிளகுத்தூள் சேர்க்குவேன், அதனால் நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க, மிளகாய்த்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் போட்டேன். அது வீடியோவில் வரல, டெலீட் ஆகிடுச்சு, சாரி. அப்புறம் இந்த அளவுக்கு மிளகுத்தூளை இந்த மாதிரி மிளகை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப கெட்டியாக இருக்குது. நம்ம இப்போ பச்சை வாசனை போகிறதுக்காகவும் காளான் நல்லா வேகிறதுக்காகவும் நம்ம 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வரணும் நம்மளுக்கு, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கிரேவி கெட்டியாக தான் பண்ண போகிறோம், அதனால் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொதிக்க விட்டுறலாம். கொதித்ததும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. பாருங்கள், காளான்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ கிரேவி இன்னும் நல்லா கெட்டியாக இருக்கும். இதில் சேர்த்துட்டு ரொம்ப சேர்த்துறாதீங்க, ரொம்ப கெட்டியாக ஒரு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்க்கறதுனால நல்லா கெட்டியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் பார்க்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. சிம்லே தான் இருக்குது ஸ்டவ்வு. இப்போ இதில் நம்ம கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்ட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த டிஷ்ஷை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா. அவ்வளோதான், மஷ்ரூம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு.
இப்போ இதை நம்ம பரிமாறிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.